Hi, welcome to my channel Best Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணி தான் காமிக்க போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் 300 கிராம், பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2, ஆயில் 4 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், முட்டை 1, உப்பு தேவையான அளவு. இப்போ கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை 1 இன்ச் அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்படி எதுக்கு செய்கிறது அப்படின்னா வெண்டைக்காயில் இயல்பாகவே ஒரு விழுவிழுப்பு தன்மை இருக்கும். அதை போடுறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இதை ஓரளவு வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா தாளிக்கிறதுக்காக. எங்கள் ஊர் சைடு எல்லாமே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நாங்கள் தாளிப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தாளித்து நம்ம மேலால் போடும்போது. இது நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஒரு அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் இது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் மிச்சம் இருக்க நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம போடுற பொடிலாம் கருகிரும். நம்ம மசாலாலாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது அதோட ஒரு பச்சை ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான். இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது பொரியல் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி வெறுமுனை வதக்கும்போது அந்த வளவளப்பு வெண்டைக்காயில் இருக்காது. இப்போ நான் அரை மூடி தேங்காயை அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் பாலை விட்டுட்டு 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்காக இப்போ இதை மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ
இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் ஒரு கணக்காக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த இல்லையா முதல் பால், தேங்காய் பால், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாலை சேர்த்த பிறகு அடுப்பை ஹையில் வச்சு கொஞ்சம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு செக் பண்ணுறேன். இது இப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு முட்டையை உடைச்சி அதில் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே முட்டையை கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்க்கணும். ஒரு கிண்டி முட்டை வேகிற வரைக்கும் கொஞ்சம் விடுறேன். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம குழம்பும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை வெங்காயமும், அதை நம்ம மேலால் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் கிரேவி ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம புளிப்பாக காரமாக ஏதாவது குழம்பு வைக்கும்போது இதையும் கூட சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.